பெத்தரியாம் சுட்டிக்காட்டிய சேனல் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வெற்றி தோல்வி எதா இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள நம்ம ஏன் எதற்கு எப்படி இந்த மூனை நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம கேட்கறது மூலமா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல இடத்துல இப்போ இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 80% முயற்சி ஆசிரியரோடது, இதை 20% தான் நம்மளோடது. நம்ம என்னைக்குமே ஆசிரியரை மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ ஒரு குறள் படிக்கிறோம்னா அந்த குறளை மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம அதோட பொருளையும் அதை அர்த்தத்தோட புரிஞ்சு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் தீயணைப்பு துறையில இருந்து வினாடி வினா போட்டி மாதிரி நடத்தினாங்க. அதுல சார் கொஸ்டின்லாம் கேட்டாங்க. இப்போ எல்லாத்துக்குமே 112 இந்த நம்பர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தீ எரியுதுன்னா அதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன், அதுக்கப்புறம் அது எரியக்கூடிய வாயு, அப்புறம் வெப்பமானது, இது 3 தான் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு இடத்துல தீ ஒருத்த மேல தீ பிடிச்சிருச்சுன்னா நம்ம வேகமா ஓடி போயிட்டு நம்ம வேகமா அவங்க மேல அவர் ஓடி போயிட்டு ஈர சாக்க போடக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம அவங்களுக்கே தெரியாம பின்னாடி போய் போடணும். அப்படி அவங்க போட முடியல, அவங்க ரொம்ப வேகமா ஓடுறாங்க அப்படின்னா காத்தோட இது ஆக்சிஜன் ஓடையில நிறைய கிடைக்கிறதுனால தீ ரொம்ப அதிகமா எரியும். இல்லைன்னா நம்மளால நம்ம அவங்களை தரையில தள்ளி விட்டோம்னா அவங்களே உருள ஆரம்பிச்சிருவாங்க. தீ தானா அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சிலிண்டர்ல எல்லாம் தீ பிடிச்சிருச்சு. ஒருத்தவங்க 2 நாளைக்கு எங்கேயாச்சும் போயிருக்காங்க. சிலிண்டர்ல